வந்து விடுவார். உணவு சமைத்து தருகிறேன். குழந்தைகள் ஏன் அழைக்கின்றனர்? உணவு கொடுக்க கூடாதா? இருந்தால் படுத்திருக்க மாட்டேனா? மிச்சம் இருந்த சிறிதளவு தானியங்களும் மாவும் நேற்றே தந்து போய்விட்டன. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாய் விட்டேனே, என்ன செய்வேன்? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ சொல்லும் யோசனையா? நம் குழந்தைகள் பசினீங்கட்டும். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள். அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே. ஆமாம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே செல்கிறேன். சென்று வாருங்கள். தங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். நான் கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை காண வந்துள்ளேன். வாலிய மன்னா தடுக்காதே, அவரை அழித்து வாருங்கள். கொல்லிமலை கொன்றவா, கொடைக்குளத்தின் கோமகனே, நீதி வாழ்க, உமது பணிகள் வாழ்க. தரணி எங்கும் தமிழிசையும் புகழ் பரப்பும் மாணரே வருக. பல வெட்டும் தமிழ் துண்டு என்னை நாடி வந்திட காரணம் வளலே, பொறுமை காரணமாக எனது வீட்டின் நடுப்பில் மூளை உருங்குகிறது. தமிழ் பரப்பும் பாடலே உனது என்னை மிகவும் வருத்தமடை செய்கிறோம். உணவின்றி என் மனைவி மெலிந்து கிடக்கிறார். பிள்ளைகளோ காற்றை உண்டு மண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். கலந்து வேண்டாம் பாடலே, உனது வறுமை பொறுப்பது எமது பொறுப்பு. மரம் பொறுத்து எல்லாருக்கும் பெயர்ந்தது போல என் துயர்களை உதவுங்கள். ஆகட்டும் பாடலே. அமைச்சரே வாருங்கள். இப்பாடலின் குடும்பம் பல தலைமுறைகளாக வாழை வழி செய்திருங்கள். ஆகட்டும் அரசே, தங்களோடு பொற்காசியில் அள்ளித்தருக, அணிமணியோடு யானையில் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை வேலையில் நிரப்பி அனுப்பிடுவர். தங்கள் ஆணைப்படி அனுப்பியிருக்கிறேன் அரசே. கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே, உங்களின் குன்றா புகழ் குறை பண்பு ஓங்குவர். வாழ்க வாழ்க, நீ வீர் வாழ்க. போய் பாருங்கள் பாணரே, வீரம் உனது சுற்றத்தரும் குருவின்றி வீரோடி வாழ்க. ஒரு குழந்தை வாழ்வில் உயர்ந்த பண்பு என்ற நெறியை வாழ்ந்து காட்டியவர் வல்வில் ஓரி. சிறந்த அரசன்தான் வாழ வைக்க முடியும். நாம் எதிர்நோக்கியிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் சிறந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது நமது தலையாய கடமையாகும். வணக்கம்.